திருப்பாவியின் 11வது பாசுரத்திலே ஆண்டாள் இன்றும் ஒரு சிறுமியானவள் உறங்கி விடுகின்றாள். அவளை எழுப்புவதற்காக செல்லுகின்றாள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் பல பசுக்களை வைத்திருக்கின்றவர்கள். பசுக்களை வைத்து மேய்ந்து அதனுள்ள பாலை கறந்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தினாலும் பகைவர்களை போர் செய்கின்ற பொழுது அவருடைய வலிமை அழியும்படியாக போர் செய்து வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்கின்றால். அப்படியாப்பட்டவர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடியவளே, புற்றில் வாழ்கின்ற அந்த பாம்பு போன்ற அல்குலை உடையவளே, காட்டிலே இருக்கக்கூடிய மயிலை போன்ற சாயல் உடைய அழகாக இருக்கக்கூடியவளே, இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் தோழிமார்கள் எல்லாம் வந்து உன்னை எழுப்புவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம், வந்து கதவை திறந்து எங்களோடு சேர்ந்து கொள்வாயாக என்று எழுப்புகின்றாள்.